கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு. சென்னையோட அடையாளமாக இருக்கிற இந்த கோயம்பேடில் எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்குது. அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது. பரட்டத்தலை, சோப்பு சட்டை, கூலின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராத்திரியில் மூட்டை தூக்குறது, பகலில் படுத்து தூங்குறதுன்னு மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாத இவங்களில் ஒரு 4 பேரை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த கோலிச்சோடா. என்னடா சௌக்கியமா? எப்பவுமே ஆச்சி கொஞ்சம் பாத்து கொடுங்கடாச்சி. நாளைக்கு பாப்போம்ப்பா. பூ மூட்டைக்கெல்லாம் இவ்வளவு போதும். அந்த வேலையை பாப்போம். டேய் கணக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கடா. புள்ளி 29, சித்தவா 21, நாங்க 2 பேரும் 18. அதுக்கப்புறம் நீ சொன்ன மல்லிச்சு பந்து இருக்கான், பார்த்து கொடு. ஹலோ ஏய். நேத்து தானடா சொன்னேன். ஐயோ இல்ல பாய், உங்களே இல்ல பாய், இங்க பாய். சரி சரக்கு எப்ப அனுப்பிக்கிறீங்க? சரி கடையில வந்து காலங்காத்தால எப்படி படுத்திருக்கேன் பாரு. நினைச்சு போட தூங்காதடா, விளங்கி இருப்போம். ஏய் நீ சொல்ற லாரி கேட்ல நின்றுச்சு. ஏ பிளாக்ல இருந்து எப் பிளாக் வரைக்கும் தூக்கிட்டு போனேன். பார்த்து போட்டு அவங்காசங்க காசு வாங்குறீங்க போறீங்க. நாளைக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா, ஐசிபிசி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஏண்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா போட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்களே, என்னடா பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப்னா என்னடா? நீதாங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னா அதெல்லாம் அந்த கக்கூஸ் வச்சு வீட்ல இருக்காங்களாடா, அவங்க மேட்ரு. சின்ன பாய்ட்ட வாங்கிட்டு மீ காசு கொண்டு வா போ. டேய் என்னடா அது? அவனுக்கு பேரண்ட் லவ்லி வாங்கணுமா, அது காசு கேக்குறான். காரன் லவ்லியா? இது எவ்வளவு நல்லா நடக்குது? அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. உனக்கே இந்த வயசான காலத்துல யூத் ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி, வெள்ளக்காரி போல தேகம் மினுக்குது, ஒரு தண்ணி லாரி போல வந்து என்ன இடிக்குது, சட்டையெல்லாம் பல பலன்னு தானி இருக்குது, அதுல அச்சடிச்ச வாசகம் தான் என்ன மனச திருடவே வந்த கள்ளந்தானடி, என்ன பயமுறுத்தும் கொப்ப எனக்கு வில்லந்தானடி. மந்திரவாதி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. வந்துட்டானுங்களா? என்ன இது காய் மார்க்கெட்டு பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு? இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட் பின்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிஃபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷனை கொடுத்தானுங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டி எல்லாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அடி மூஞ்சில ராவறான். டயானா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்க தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? டேய் பனீர் குறா, டேய் யார் வர போறா? டேய் டேய் பனீர் குறா கண்டா கழிச்சு தர. ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வெறப்பா நிக்கான்? ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீக்கிரம் காட்றாங்கடா. நீங்க புகழும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முறியா. அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்காத கோட்டா சீனிவாசம் மாதிரியே இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பான் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தான்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அடம். அப்ப நான் எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. டேய் நிறுத்துறியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திரவாதி வட்டமா போக விடுவான்ல. ஆமால நீ வட்டமா போக விடு. டே மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு. கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு புகவலனா கொன்று. அப்படியே போகணும்னா இப்போ வந்து அப்படியே விட்டுனா கூட யாராச்சும் வந்துருப்பா. அதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் இத பாறா, முடிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லாம் போய் வட்டத்துல பொண்ணுலாம் என்ன அர்த்தம்? பாறா பாறா அந்த பொண்ணை பாரு. பொண்ணு ஏய் வேணாம்டா, இந்த தடவை பகவலாம்டா. அதெல்லாம் முடியாது. இப்படியே போறோம், பாக்குறோம், பேசுறோம், தூக்குறோம். மந்திரவாதி மலையேறு. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி,
நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி அப்பு டவுனு வாழ்க்கையில வந்து போகண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடிப்பண்டி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி என் பேர் ஆலிவர் செட்டு. பியூட்டி இவன். அழகு கண்ணாடி ஹலோ Fine ஹலோ quality. ஹலோ இவன் குட்டிமணி இவன் பேரு சித்தப் சின்ன பதாஸ் ஹலோ ஹலோ ஒரு புள்ளிங்க ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம்? உங்களை ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பார்த்துட்டு இருக்காரு சரி. எவ்வளவு நாள்டா இருக்கும் ஒரு மூணு மாசம் இருக்குண்டா. ஆமாங்க ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம் ஒரு நிமிஷம் ஏங்க? கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன். நீங்க இல்லைன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி ஒரு ஃப்ளவர். குழப்பி விட்டுட்டாளே. ஒரு செடி ஒரு ஃப்ளவர். அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கே. சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி. பூவே உனக்கு படத்துல வரும்ல, அது என்னடா பூவு? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்லுவார்ல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. போட்டேனா? ஐயோ ஆச்சி ஆச்சி. அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டு வேலை நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒண்ணா பாத்திருக்கியா நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாளுங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவளை பாப்பாங்க. ஐயோ இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி? ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம இல்ல? ஏடா பக்கத்துல நீ அந்த சூப்பர் பிளேயர் கரெக்ட் பண்ணதுக்கு என்ன ஏடிஎம் பண்ணிட்டு பாக்குறியா? அட்டு மேட்டரா? நான் 10வது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. சரி ஒரு 5 ரூபா கொடுறா. காசை கொடுத்துட்டு கார்டு வாங்கிக்கோ. வரேன்ப்பா. என்னடா? துப்பிட்டாமாம்மா. ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க. சின்ன பசங்க விடுறா. படா தண்ணிடுறா. தம்பி இங்க வா. இந்தா முருகன் கடையில் போய் 1/2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. அப்போ மார்க்கெட்ல எல்லா சோர்லையும் இதே மாதிரி படம் வரைய சொல்லிடுவோம். அப்பதான் எவனும் எச்சி துப்ப மாட்டான், யூரின் போக மாட்டான். மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கும். 3 சாமி வரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். என்கே இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம்டா. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களை இலப்படக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்லை சட்னி கெட்டு போச்சுன்னுகிட்டு. இவன் இங்க வர்றா புள்ளி. இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல்ல மட்டும் படுது? தெரியலடா. உன்னை தேடியே டேய் மச்சி தேவல வருது. ஏய் கை தூக்க. ஹாய். இறக்குடா. மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க. யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. ஓடாத. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோதா? நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே. அது பரவாயில்லைங்க. ஆமாங்க இப்ப நம்ம புள்ளிய லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க.